விருச்சிக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் 2024 புத்தாண்டுல முதல் மாதமே ஓரளவுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, யோக கிரகம்னு சொல்லக்கூடிய, அதாவது சூரியன் முதன்மையாக ஒரு 10ஆம் இடத்தை விதி. அதுக்கு அடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் வலு அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் விருச்சிக ராசி நம்மளுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது இந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படி எதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில், அதற்கு அடுத்த அமைப்பாக ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட தனுசு வீட்டில் 2ஆம் இடம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் இந்த ராசிக்கு நேர் ஆப்போசிட் கிரகமாக இருந்தாலும் சில காரக விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகிழ்ச்சி, சொகுசு, ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு லாபத்தை பார்க்கறது, செலவு செஞ்சதுக்கான ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காரணமான சுக்கிரன் உங்களுடைய விருச்சிக ராசியிலேயே வரக்கூடிய ஒரு வருகை. இதெல்லாம் வந்து ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசி நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக நிலைகள். இதற்கான பலன்கள் என்ன என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதன்மையாக சுக்கிரனுடைய தொடர்பு ஜென்ம ராசியில் வருது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 20 நாள் இந்த மாதத்தில் ஒரு 1லேருந்து ஒரு 20 நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இதனால் என்ன நடக்குன்னா, இது வரைக்கும் ஒரு மன அழுத்தம், பொதுவாகவே ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, ஒரு நம்மளுடைய கஷ்ட நிலையிலேருந்து வெளியில் வந்து உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து வெளில வந்து ஓரளவுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் கொடுக்கறது சுப கிரகங்கள் தான். பாவ கிரகம் மற்றவங்க பார்வைக்கும் தப்பான நபராக காட்டி விட்டுரும். உங்களுடைய உள் மனசுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வன்மத்தை ஏற்படுத்தி அழுத்தத்தை கொடுத்துரும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, விருச்சிக ராசிங்கிறது ஒரு பாவ கிரக ராசியான செவ்வாயோட ராசி தான். அப்போ என்ன நடக்குன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போய் அது ஒன்று கிடக்க ஒன்று மாறி போய் அதனால் என்ன ஆகுனாக்கா உங்களுக்குள்ளேயே நீங்கள் காயப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அவசரப்பட்டு நீங்கள் பேசுகிறதுனாலையோ, இல்லை அவசரப்பட்டு செயல்படுறதுனாலையோ, இல்லையே உங்களுக்கான ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாகி போய் ஏதாச்சும் நடந்துக்கிறது, இல்லை மற்றவங்களுடைய சண்டை வந்து சாதாரண வாய் சண்டை வந்து சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து கருத்து முதல்ல பெருசாக போய் ஜென்ம பகையிலேயே மாறி போகிறது. உங்களுடைய இயல்பான ஒரு குணமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏதாச்சும் சின்ன வார்த்தை பேச போனாலே மற்றவங்கள வந்து அதிகமாக காயப்படுத்துகிற மாதிரி விழுந்துடுறது. இந்த மாதிரியான தன்மைகள்லாம் பாவகிரகமான செவ்வாயோட வலு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தன்மையில் நீங்கள் அடிபட்டு நொந்து நூடுல்ஸாக மாறி போவீங்க. அப்போ இந்த தன்மையிலேருந்து நீங்கள் வெளில வரணும், ஏதோ உங்களுக்கான ஒரு சூழ்நிலையாக உங்கள் காட்டிலையும் கொஞ்சம் மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகிரகங்கள் வந்துச்சுன்னா நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ சுபகிரகம் தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற கிரக அமைப்பு. அப்போது சுக்கிரனுடைய தொடர்பு என்ன கிடைக்குன்னா, இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு சொகுசான ஒரு தன்மை, ஒரு கஷ்ட நிலையிலிருந்து வெளில வந்து ஒரு இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு சொகுசான ஒரு நிலைமைக்கு மாறுவீங்க. ஆடம்பர பொருட்களை பயன்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பை, சைக்கிள் வச்சுருக்க நீங்கள் ஒரு பைக் வாங்குறது கூட கொஞ்சம் வசதி வாய்ப்பு தான். அந்த மாதிரியான தன்மைக்கு இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கூடுதலான ஒரு வசதி வாய்ப்புக்கு மாறுவீங்க. இது எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சில நபர்கள் இருக்கிற வீட்டை விட்டுட்டு, அதான் வாடகை வீட்டில் இருப்பீங்க, அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு வாடகை வீட்டு கூட போவீங்க. அது கூட சொகுசு தான், இருக்கிறத விட கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு அமைப்பு. சில பேருக்கு இந்த சுக்கரனுடைய காரங்கள் விஷயம் தான் அப்படியே கண்டினியூ வந்துட்டு இருக்கும். வாகன அமைப்பு, இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். வசிக்கிற வீடு, வேலை செய்கிற ஆஃபீஸோட அட்மாஸ்பியரு, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங், அதாவது ட்ரெஸ்ஸு கோடு, நம்மளுடைய உடல் மூடி மறைக்கிற அந்த உடை வந்து கொஞ்சம் பகட்டாக இருந்துச்சுன்னா மற்றவங்க பார்வைக்கு கொஞ்சம் நல்ல சூழ்நிலையாக இருக்கும். அந்த மாதிரியான உங்களுடைய ஆடை அலங்காரங்களும் கூட அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஓரளவுக்கு சுக்கிரனுடைய விஷயமான கிட்டத்தட்ட பெண்கள் மூலியமான ஒரு நல்ல விஷயத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணோ பெண்ணோ எந்த அமைப்பாக இருந்தாலும் எதிர்பாலின அமைப்பு தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த விஷயத்தின் மூலியமாக வருங்கால வாழ்க்கை துணையை தேடி பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எந்த அமைப்பாக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் தானாக தேடி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுக்கிரனுடைய விஷயங்கள் ஒரு சொகுசான ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளும். அதே சமயம்
12 கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ என்ன நடக்குன்னா, செலவுகள் செய்து கூட உங்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதாக அமையும் ஒரு சில நபர்களுக்கு. சில நபர்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி மூலியமாக வெளியிலேருந்து இந்த நான் சொல்லக்கூடிய சொகுசு விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷமான நிலைமை, பொருள் சேர்க்கை, குடும்பம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் தேடி வர்றது, இந்த மாதிரியான ஒரு சில நபர்களுக்கு வெளியிலேருந்து வரவுகள் தானாக கிடைக்கும். ஒரு சில நபர்கள் நீங்களே செலவுகள் செய்து, இல்லை இருக்கிறத மாற்றி, இல்லை இருக்கிறத விற்று, இல்லை இதை வந்து அதை போட்டு, அதை வந்து இதில் போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்களுக்கு நீங்களே அதை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமையாக இருக்கும். இது 2 வேரியேஷனில் சொல்கிறேன். ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரன் தான், 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போது சுக்கிரனுடைய காரக விஷயங்கள் உண்டு. ஆனால் அது 12ஆ செயல்பட போதா, 7ஆ செயல்பட போதா அப்படிங்கிறது உங்களோட சொந்த ஜாதகத்தை அடிப்படையில் இப்போதைக்கு நடக்கும். ஸோ 2024 பிகினிங்லேயே ஜனவரி மாதத்திலேயே சில சூழ்நிலைகள் உங்களுக்கான அந்த கஷ்டமான இருக்க நிலைமையில இருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைகிறது. இதற்கு சுக்கிரனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைப்பது நன்மை அப்படிங்கிறது நீங்க எடுத்துங்க. இப்போ அதற்கு அடுத்த அமைப்பாக ராசிநாதன் பிளஸ் சூரியன் இந்த கிரகத்துக்கு வந்துடலாம். ராசிநாதன் பிளஸ் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே சூரியனோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம், செவ்வாயோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம், இதெல்லாம் விருச்சிக ராசி நபர்களுக்கு ஒரு அதிகார லெவலில் மாற்றும். அதிகாரம் அந்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒரு அடிமட்டத்தில் 4 பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமையிலேருந்து வெளில வந்து உங்களுக்குன்னு சில அதிகார அமைப்புகள் கையில் கிடைச்சி நீங்கள் ஒரு யாருமே குறை சொல்ல முடியாத இடத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஸோ பொதுவாகவே சூரியன் செவ்வாய் விருச்சிக ராசி நபர்களுடைய காம்பினேஷன் குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காம்பினேஷனாக அமையும். குறைகள் நிவர்த்தி, அவரவருக்கு 1000 குறைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கிரகத்துடைய தொடர்புகள் தனஸ்தானத்தின் வழியாக இருக்கு. ஸோ பண ரீதியான குறைகள் முதன்மையாக தீருகிறது. பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை பெறணும், பணத்தை வாங்கணும், பணத்தை ஏற்படுத்திக்கணும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும், பணத்தை நோக்கி ஓடணும், இந்த மாதிரியான பணத்தை நோக்கிய உங்களுடைய ஈர்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். சம்பாதிக்கவே வக்கு இல்லை, சம்பாதிக்கவே தெரியல அப்படின்னு பேர் எடுத்திருந்தா கூட இது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பேர் வந்து களங்கமாக இருந்தாலுமே அந்த பேர் வந்து நீங்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. ஸோ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜனவரி மாதத்தில் இருந்து உருவாகிறது விருச்சிக ராசி நபர்களுக்கு. தனஸ்தானத்தில் குரு பார்வை கூட கிடைக்க வருது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயம் செவ்வாய் சூரியன் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங், வேலை செய்கிற இடத்துல பிரைவேட்டு கவர்மெண்ட் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு போஸ்டிங்கு இந்த காலகட்டம் பயன்பட போகுது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க. புதிதாக ஒரு புதிய பொறுப்புகள், இல்லை ஏற்கனவே பார்த்துக்கிட்ட பொறுப்பு கூடுதல் பொறுப்பு, அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேறது, இல்லை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறது. ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விருச்சிக ராசி நபர்களுக்கு வேலை செய்கிறது வழியின் மூலியமாக ஒரு அதிகார அமைப்புகள் கையில் வந்து சேரப்போகுது. இது வரைக்கும் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் மாற்றி நீங்கள் 4 பேருக்கு கூலி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மாறப்போகுது. குறைந்தபட்ச தற்காலிக அமைப்பு கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ விருச்சிக ராசி நபர்களுக்கு அதிகார அமைப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய முதல் போட்டு ஒரு 4 பேரை வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு தொழில் பலமாகவும் அதே சமயம் கொஞ்சம் விரிவடைஞ்சிற சூழ்நிலையும் பணப்புழக்கம் கூடுதலாக புழங்கக்கூடிய அமைப்புகளும் புதிய ஆர்டர் ஜாப் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகவும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதற்கடுத்த அமைப்பாக சம்பள வேலை, ஆரோக்கிய அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைகளே கிடையாது. உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த கவலையே இல்லை, ஆரோக்கியங்கள் கிளியர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் தாக்கம்லாம் இருக்காது. அதே போல் சம்பள வேலையில் ஏதாச்சும் மாற்றங்கள், பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலைத்துறைக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய பிடித்தமான எனக்கு இது பிடிக்கல, இது வந்து ஏதோ பல்ல கடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாறுவதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிக ராசி நபர்களுக்கு. அதற்கு அடுத்த அமைப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட சனியின் அடுத்த கட்ட நகர்வு பலன் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அந்த பலன் உங்களுக்கு விருச்சிக ராசி நபர்களுக்கு கூடுதல் தெம்பாக இருக்கும். நம்ம சேனல்லே அடுத்து வந்து ஜனவரி மாதத்தை போல் சனியின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற பலன் கிடைக்கும். அது விருச்சிக ராசி நபர்களுக்கு டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அதை இப்பயே நான் சொல்லி வைக்கிறேன்.